பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட சில படங்கள், குலதெய்வ படம்ங்கிறது முக்கியம், முருகப்பெருமானோட படம்ங்கிறத வச்சுக்கலாம், அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து. அதர்வைஸ் நிறைய சிலை வச்சிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னா வடகிழக்கில் யாரெல்லாம் பூஜை அறை வச்சிருக்காங்களோ அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. சதா பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலே பூஜை செய்யறதான்னு வச்சுக்கோங்களேன். கோவில் வச்சிருப்பாங்க, கோவில் பூஜை செய்யறது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பூஜை அறை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு வேலைக்கு வேற ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், நான் பூஜை அறையை வச்சுட்டேன்னா நான் பூஜை பண்ணுறதா எனக்கு முக்கியத்துவம் தருவேன். குடும்பத்தை ரன் பண்ணுறதோ இல்லை இல்லறத்தை பார்க்குறதோ வருமானத்தை சம்பாதிக்கிறதோ எண்ணங்கள் எனக்கு வராது. ஆர்ட்ஸே என்ன ஆகிடும்னா இல்லறத்தை விட ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகமாகிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் வடகிழக்கு பூஜை ரூம் இருக்கும். அதே போல தென்மேற்கு அறையில் பூஜை அறை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சாதா என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரிகத்தை நம்புவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னா என்னை யாரோ செய்வனை பண்ணிட்டாங்க, எனக்கு கண் திருஷ்டினாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படிதான் அவங்களுடைய தாட் நெகட்டிவ் தாட்ல போகும். பிளாக் மேஜிக் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. தென்மேற்குல பூஜை அறை வச்சிருக்கிறவங்க உக்கிர தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாவே இருப்பாங்க. வடகிழக்கு பூஜை ரூம் இருக்கிறவங்க சாத்வீகமான தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் வேண்டாம் தான் நம்மளுடைய கருத்து.